இங்க ஒருத்தன் ரோட்டோரமா இருக்க கடையில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு குழந்தையோட வந்து பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்பா. அந்த குழந்தைய பார்த்த பிறகு இவனுக்குமே தன்னோட அம்மா ஞாபகம் வந்துரும். அதனால இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுக்காக சாப்பாடு வாங்கி கொடுப்பான். இங்க இருந்து சாப்பிட்டா எல்லாருமே தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை தூரத்துல போய் சாப்பிட சொல்லுவான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே இப்ப அங்க இருந்து போவா. அப்ப அந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு கையில என்ன இருக்குன்னு இந்த சாப்பாடு போய் கேட்கும் போது அந்த பொண்ணு கொடுக்கவே மாட்டா. அவனுமே இப்ப வேகமா அந்த பொண்ணோட கையில இருந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த பைய வாங்கி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும் போது வெறும் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். ஆனா இவன் தள்ளி விட்டதுல அந்த பொண்ணு குழந்தையோட கீழே விழுந்திருப்பா. ஆனா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த போலீஸ் கூட இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்காம அந்த சாப்பாட்டை இந்த பொண்ணு கிட்ட காலையிலே தள்ளி விட்டுட்டு சாப்பாட்டை எடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போக சொல்லுவான். அந்த பொண்ணுக்குமே ஒரு வழியே இல்லாம அங்கிருந்து சோகமா போவா. இது எல்லாத்தையுமே இப்ப அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தவரு பாத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த பொண்ணு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவருமே இந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு அடிபட்டுச்சா, காசு வேணா தர, மருந்து வாங்கிறேன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே இவர்கிட்ட ரொம்ப கோவமா பேசுவா. அதுக்கு இவருமே இந்த பொண்ணு கிட்ட ஏமா இவ்வளவு கோவப்படுறேன்னு கேட்பாரு. கீழே விழுந்து என்னதான் வந்து கேட்பீங்க, அடிச்ச அந்த போலீஸை யாருமே கேட்க மாட்டீங்கன்னு கேட்பா. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்கன்னா முடிஞ்சவங்கனால எல்லாருமே பாக்குற மாதிரி அந்த போலீஸோட கண்ணத்துல வேகமா அடிச்சு கடுங்கன்னு சொன்ன உடனே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து நடந்து போயிட்டு சுத்தி இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, சுத்தி இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே ஏதோ ஒண்ணு போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் கிட்ட வந்து அவருக்கே தெரியாம அவர் பின்னாடி இருக்க வாக்கி டாக்கி எடுத்துட்டு ஓரமா வந்து அந்த போலீஸ் கிட்டயே வாக்கி டாக்கி மூலியமா பேச ஆரம்பிக்கிறான். நான் டெல்லியில இருந்து ஸ்பெஷல் ஏஜென்டா வந்திருக்கேன், உன்னோட கார் ஓரமா நிறுத்து, உன்னோட கார் தடங்களா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரனுமே நீ யாருன்னு கேட்பான். நான் தான் ஸ்பெஷல் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன், ஒரு ஏஜென்ட், நீ வேணா சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பாரு, அவங்க ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். உடனே இந்த போலீஸ்மே இப்ப சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பார்க்கும் போது அவங்க எல்லாருமே ஒன்னதான் பாத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவன் தான் அவங்க காதுல போயிட்டு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனாலதான் அவங்களுமே பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவனுமே கீழே கிடக்கிற ஒரு கவர் எடுத்து முகத்துல போட்டுக்கிட்டு அந்த போலீஸை போய் அப்பிடுவான். அவருமே உண்மையான ஏஜென்ட் தான் வந்து அடிச்சுட்டாருன்னு பயந்து போயிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாரு. இதை பார்த்து இந்த பொண்ணுக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சுத்தி இருக்க எல்லாருமே இப்ப இவனை பார்த்துட்டு வியப்பா பார்ப்பாங்க. இவன் அந்த போலீஸ் அடிச்சது சரியா தப்பான்னு கமல சொல்லிட்டு போங்க.